ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சுட சுட சாதத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது நான் வந்து தாளிக்கிறதுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு வடகத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இதோட நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயிலேயே நல்லா பொரியணும். ஒரு 10 செகண்ட் விட்டுருங்க, நல்லா பொரியட்டும். இப்போ வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நமக்கு புளிக்குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு 2 கட்டி பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். புளிக்குழம்புக்கு நமக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 4 தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் செய்கிற அளவு ஒரு 10 பேர்கிட்ட சாப்பிட்லாம். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து விட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது குவான்டிட்டி அதிகன்றதுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நிறையாவே. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும். அந்தளவு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இங்கே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட மசாலா வந்து பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், இப்போ மசாலா பச்சை வாசனை போய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய். இப்போ இதோட நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு மீடியம், அதாவது ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழ அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா அது கொதித்து திக்காகி வர ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கொதித்து வரும்போது நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் கட்டி அளவு வெல்லம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா பொடியாக நறுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்டுலேயே வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட வத்தக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதுன்றதுனால நான் இப்போயே ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்ல திக்காகவே வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த வத்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.